திம்மாபுரத்துல சுபத்ராங்கிற ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க அந்த ஊர் மத்தியில ஒரு பெரிய மரத்துக்கு கீழே முட்டை தோசை ஸ்டால நடத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த ஊர்ல சுபத்ராவோட முட்டை தோசை வியாபாரத்தை விட வேற எந்த வியாபாரமும் இல்ல. அதனால சுபத்ராவோட முட்டை தோசைய சாப்பிட ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இது இப்படி இருக்கு, அதே ஊர்ல சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. சோம்பேறித்தனத்தினால மாமியார் சாரதா அவங்களோட பையன் ரமேஷ் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால குடும்ப பாரம் மொத்தமுமே அனாமிகா மேலதான் இருந்தது. ஆனாலும் பெண் கால் எடுத்து வைக்காம அனாமிகா ஒரு பேக்கரியில வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்கூல்ல படிக்கிற 2 குழந்தைங்களையும் பாதுகாத்துட்டு வந்தா. வழக்கம் போல அன்னைக்கும் பேக்கரியில வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. 2 குழந்தைங்களும் வேக வேகமா அனாமிகா கிட்ட ஓடி வந்தாங்க. அம்மா, ரொம்ப பசியா இருக்குமா, சாப்பாடு போடுமா. ஒரு 10 நிமிஷம் காத்துருங்க பசங்களா, சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்த புருஷன்கிட்ட வந்தா. குழந்தைங்க 2 பேரும் பசி பசிங்கிறாங்க. 2 கிளாஸ் அரிசிய கழுவி ஸ்டவ் மேல வச்சா உங்களுக்கு என்ன வந்தது? ஐயோ, நானா சாப்பாடு செய்யணுமா? கையெல்லாம் வலிக்குமா? என்னால இதெல்லாம் முடியாது. அதான் நீ வந்துட்டியே, சீக்கிரமா போய் சமைப்போ. இப்படியே பண்ணா எப்படிங்க? இந்த சோம்பேறித்தனத்தோட வீட்ல இருந்தா சாப்பிடுறதுக்கு எல்லாம் தேடி வருமா? சொல்லுங்க. கட்டிக்கிட்ட பொண்டாட்டி நீ இருக்கல்ல, வேலை செஞ்சு எங்களை காப்பாத்து. என்ன உங்களை காப்பாத்த சொல்றீங்க? நீங்க மட்டும் வெளிய காலை எடுத்து வைக்க மாட்டீங்க. இப்ப என்ன அனாமிகா, என்கிட்ட இப்ப சண்டை போட போறியா? இல்ல பசின்னு சொல்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட போறியா? பசங்க பசி பசின்னு சொல்லி சாக போதுங்க. அதுங்களுக்கு சாப்பாடு போடாம இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு நிக்கிற அப்படின்னு அநியாயமா பேசிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட அனாமிகா பதில் எதுவும் சொல்லாம பசியா இருந்த 2 குழந்தைங்களையும் சமையல் அறைக்கு கூட்டிக்கிட்டு போனா. குழந்தைங்கள சமையல் மேஜை மேல உட்கார வச்சுட்டு அரிசிய கழுவி அடுப்புல வச்சா. இன்னொரு ஸ்டவ்ல குக்கர்ல பருப்பு தக்காளிய கழுவி வச்சா. குழந்தைங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே 1/2 மணி நேரத்துல சாப்பாடு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பசின்னு சொன்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பெட்ரூம் கூட்டிட்டு போய் தூங்க வச்சா. டைனிங் டேபிள்ல சாப்பாடு வச்சதும் ரமேஷும் சாரதாவும் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட வந்தா அனாமிகா. பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு இவ்ளோ சாப்பாடு வடிச்சு போட முடியல உங்களுக்கு? இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிடுறீங்க? நீங்களாம் மனுஷங்களா? என்னடி மருமகளே, வாய் நீளுது, இன்னும் கை நீளலாத்த. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. முதல்ல உங்களை தான் சொல்லணும். சோம்பேறித்தனத்தை நீங்க வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைக்கும் அதை கத்து கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்படி சோம்பேறி பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க. அனாமிகா கோபத்துல சொன்ன வார்த்தையை கேட்டு பலார் பலார்னு சாரதா அவ கண்ணத்துல அரைஞ்சாங்க. அதுக்கு அனாமிகா அவங்க கிட்ட, அத்தை, சாப்பாடு போடுற என்ன அடிக்கிறத விட்டுட்டு சோம்பேறித்தனத்தை நீங்க வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைக்கும் அதை கத்து கொடுத்தீங்களே, உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ் அதை கேட்டதும் சாப்பாடை விட்டுட்டு எந்திரிச்சான். இப்படிப்பட்ட சோம்பேறி பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம சாப்பாடு போடுற என்னையும் கை நீட்டி அடிக்கிறீங்க. இவ்வளவு சோம்பேறியா இருக்கிற பையனுக்கு கல்யாணம் எதுக்கு? என்னையும் இங்க குழந்தையும் ஏன் இப்படி பாடுபடுத்துறீங்க? டே ரமேஷா, இவ வாய் ரொம்ப நீளுது, கழுத்தை புடிச்சு இவள வெளியே தள்ளுடா அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ரமேஷ் அனாமிகாவோட கழுத்தை புடிச்சு வாசல் வரைக்கும் கொண்டு போய் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பசியும் பட்னியுமா இங்கேயே சாவு. என்ன தைரியம் என்னையும் எங்க அம்மாவையும் அப்படி திட்டுற நீ? போ, எங்க போனமோ போய்க்கோ, கிளம்பு அப்படின்னு ரமேஷ் கதவை மூடிட்டு திரும்பவும் டைனிங் ஹாலுக்கு வந்தான். சாரதாவும் ரமேஷும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. வெளியில வாசல்ல கண்ணீரோட கவலையோட நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகா. அவளை பார்த்து சாரதா கோபத்தோட, இன்னும் எதுக்கிட்ட இங்கே நின்னுக்கிட்டு இருக்க, கிளம்பி போ. காலையில விடிஞ்சது என் குழந்தைங்களோட நான் போயிடுறேன். நீங்க மாறினா மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா நான் இங்க வரவே மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு அனாமிகா உறுதியா சொன்னதும் சாரதாவும் ரமேஷும் கதவை வேகமா சாத்திட்டாங்க. அனாமிகாக்கு வேற வழி இல்லாம ராத்திரி முழுக்க வாசல்லையே நின்னுக்கிட்டு இருந்தா. சாரதாவும் ரமேஷும் போய் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில அனாமிகா தன்னோட குழந்தைங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிட்டா. சாரதாவும் ரமேஷும் பார்த்துக்கிட்டே நின்னாங்களே தவிர வேண்டாம் வீட்டை விட்டு போகாதுன்னு போய் தடுக்கவே இல்லை. அதனால அனாமிகாவும் தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு தனக்கு கிடைக்கிற மாச சம்பளத்தை வச்சு தன்னோட 2 குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில அப்படியே நடந்து போனா. கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே நின்னு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. அதே மரத்துக்கு கீழே சுபத்ராங்கிற பெரியவங்க
முட்டை தோசையை செஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவையும் குழந்தைங்களையும் பார்த்து சுபத்ரா போய் பேசினாங்க. அனாமிகா அவளுக்கு நடந்ததையெல்லாம் அவங்க கிட்ட சொன்னா. அனாமிகா மேலேயும் அவளோட நிலைமை மேலேயும் சுபத்ராக்கு இறக்கம் வந்துச்சு. இங்க பாருமா, நீ எங்கேயோ போயெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். முட்டை தோசை எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், அதை நீ கத்துக்கோ. எனக்கும் சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. இன்னையில இருந்து நீ தான் என் பொண்ணு. இந்த குழந்தைங்க என் பேத்திங்கம்மா அப்படின்னு சுபத்ரா சொன்னதும் அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுபத்ரா சொன்னபடியே அனாமிகாவும் எக் தோசையை எப்படி போடுறதுன்னு நல்லாவே கத்துக்கிட்டா. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. சோம்பேறித்தனத்துக்கு பழக்கமான ரமேஷும் சாரதாவும் சாப்பாடு செய்யறது, தண்ணி எரிக்கிறது, காய்கறி கட் பண்றது, இப்படி எதையும் செய்ய முடியாம உட்கார்ந்துருந்தாங்க. நீ செய்ய நான் செய்யன்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பசி தாங்க முடியாம ரமேஷ் சாரதா 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தம்பி ரமேஷ், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்துல மருமகளை என்னென்னவோ சொல்லி கஷ்டப்படுத்தணும். அந்த பாவம் தான் நமக்கு இப்ப சாபமா மாறி நம்மளை இப்படி பாடுபடுத்துது. ஆமாம்மா, நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. மருமக அனாமிகா எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அப்பதான் நமக்கு சோறு கிடைக்கும்டா அப்படின்னு சாரதாவும் ரமேஷும் சேர்ந்து மருமகளை தேடுற வேலையில இறங்குனாங்க. தேடி தேடி கடைசியா மரத்துக்கு கீழே வந்தாங்க. அந்த மரத்துக்கு கீழே அனாமிகா முட்டை தோசை வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அனாமிகா முட்டை தோசை வியாபாரத்துல நல்ல பேரை சம்பாரிச்சிருந்தா. அப்படி கிடைச்ச பணத்தை வச்சு நல்ல வீடு, குழந்தைங்க படிப்பு, சுபத்ராவோட ஆரோக்கியம், இப்படி எல்லாத்தையும் நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டு வந்தா அனாமிகா. சாரதா ரமேஷ் 2 பேரும் அனாமிகாவை மன்னிச்சுடுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அனாமிகா 2 பேரையும் மன்னிச்சு தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டுக்கிட்டான். அப்பையில இருந்து சாரதா குழந்தைங்களை பாத்துக்கிட்டாங்க. ரமேஷ் முட்டை தோசை ஸ்டாலுக்கு வந்து அனாமிகாக்கு உதவி செஞ்சான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு ஊர்ல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்ங்கிற பையன் இருந்தான். ரமேஷ் அவன் ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். ரமேஷ் அப்பப்ப குறும்பு வேலை பண்ணுவான். எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா சாரதா ரமேஷை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பிரசாத் மட்டும் தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இப்படி உருப்படாம இருக்கானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. பிரசாத் பிரியாணி வியாபாரம் செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வராரு. ஒரு நாள் ரமேஷ் சாரதா கிட்ட வந்து, அம்மா, இங்க பாரு, எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் டூருக்கு போலான்னு இருக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ? எனக்கு 5000 ரூபாய் வேணும். டே தம்பி, அம்மா கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா. உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட கேளு. அம்மா, அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. நீ தான் ஏதாவது சொல்லி கேட்கணும். அவரை கேட்டு பணம் வாங்கி கொடுமா. நீ எப்பவும் இப்படிதான் போடா டேய். சரி சரி, நானே அவர்கிட்ட பேசி வாங்கி தரேன் இரு அப்படின்னு சாரதா சொன்னதுனால காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ரமேஷ் அங்கிருந்து போனான். வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு சாரதா தண்ணி கொடுத்தாங்க. என்னங்க, சாப்பாடு போடவாங்க. என்ன இன்னைக்கு மரியாதை மேல மரியாதை? என்ன ஆச்சு உனக்கு? அது இல்லைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறது தானே என் கடமை. ஒரு மனைவியா நான் பண்ணாதத வேற எவ பண்ணுவான்னு நான் கேக்குறேன். ஐயோ கடவுளே, இவளுக்கு இன்னைக்கு என்னவோ ஆயிடுச்சு. பேய்கி புடிச்சுக்கிச்சா? அடச்சா, ஜோக் அடிக்காதீங்க. உனக்கு ஏதோ தேவைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அது என்னன்னு சொல்லு. இப்படி போலியான அன்பெல்லாம் காட்டாத. ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணுங்க, அர்ஜென்ட்டா வேணும். என்ன அது? 5000 ரூபாய்க்காக தானா இவ்ளோ நாடகம்? நான் ஏதோ என் மனைவி மாறி அன்பா பேசுறாளும் நினைச்சேன். என்கிட்ட 5000 ரூபாய்லாம் இல்ல. என்கிட்ட எதுவும் கேட்காத நட. நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு சோறு போட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன், பட்டினி கடந்து சாவறேன். ஓ வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்றேன்ற நான் தடுக்க மாட்டேன். உன்னை சப்போர்ட் பண்றோமா? அடச்சே. பிரசாத் அப்படி சொன்னதும் சாரதா அங்கிருந்து கோபமா போனாங்க. பிரசாத் வழக்கம் போல அவரே சாப்பாடு போட்டு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பணத்தை டேபிள் மேல வச்சுட்டு அங்கிருந்து போனாரு. பிரசாத் போனதுக்கு அப்புறம் சாரதா அங்க வந்து பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தன்னோட பையன் கிட்ட கொடுத்தாங்க. ரமேஷ் அந்த 5000 ரூபாவை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு ஜாலியா அங்க இருந்து போனான். அன்னைக்கு சாயந்தரமே ரமேஷ் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டான். அந்த விபத்துல ரமேஷோட ஃப்ரெண்ட் ரவிக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சாரதாவும் பிரசாதும் பயந்து பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. எங்கன்னா அறிவு இருக்காடா? வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா அப்பா கையில சோறு திங்குற.
அவங்க கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி தலைவலி கொடுக்கறியே நல்லா இருக்கா? கொஞ்சமாவது அம்மா அப்பாவை பத்தி நினைச்சு பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் வெட்டியா சுத்துற. இப்ப பாத்தியா அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு? உன்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான். எப்படா நீ மாற போற? என்னங்க இது ஹாஸ்பிடல், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இதுக்கெல்லாம் அவன் கிடையாது, நீ தான் காரணம். நீ கொடுத்த செல்லத்தாலதான் இவன் கெட்டு போயிட்டான். முதல்ல வா வீட்டுக்கு அப்படின்னு பிரசாதும் சாரதாவும் தன்னோட பையன் ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பிரசாதோட சிநேகிதர் ரவீந்திரன் தன்னோட பொண்ணு அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேம்மா. என்ன அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் போ. சாரதா, நீ போய் டீ கொண்டு வா. அனாமிகாவையும் கூட்டிட்டு போ. சரிங்க. சாரதா அனாமிகா 2 பேரும் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. ரமேஷ் முன்னாடி பிரசாதும் ரவீந்திரனும் பேச ஆரம்பிச்சாங்க. எங்க பாரு பிரசாத், என் பொண்ணை உன் கையில ஒப்படைக்கிறேன். அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கோ. நானும் ஏழை, சின்ன கடை உன்னை பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, ஏதோ கொஞ்சம் நஞ்ச வரதட்சணை கொடுக்குறேன். அதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடே பைத்தியக்காரா, உன் பொண்ணுனா யாருடா? எனக்கும் பொண்ணு மாதிரி ஆச்சு. நீ வரதட்சணை எல்லாம் கொடுக்க வேண்டாம். நாளைக்கே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம். பிரசாதும் ரவீந்திரனும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் எதுவும் பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ அனாமிகா சாரதா 2 பேரும் டீ எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு மறுநாள் காலையிலேயே ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கோவில்ல கல்யாணம் ஆச்சு. அனாமிகா மருமகளா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான். அனாமிகா வீட்டுக்கு வந்ததும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு 2 வாரம் போச்சு. கல்யாணம் ஆகியும் ரமேஷோட நடத்தையில எந்த மாற்றமும் வரல. இதனால பிரசாதுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. டே ரமேஷ், என்னடா இது? நீ பண்றது நல்லா இருக்கா? வீட்டுக்கு வர தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு சுத்துற. நீ மாற மாட்டியோ? கல்யாணம் பண்ணா மாறுவேன்னு நினைச்சா இன்னமும் அப்படியே தான் இருக்க. நானும் அவசியமா அந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு தான் எந்த வேலையும் தெரியாது. நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னடா என்னது? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எல்லாத்தையும் எங்க மேல தூக்கி போட பாக்குற? இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளிய போடா. என் வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளிய போன்னு சொல்றேன் அப்படின்னு பிரசாத் தன்னோட பையனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. ரமேஷோட சேர்ந்து அனாமிகாவும் வெளியே வந்துட்டான். 2 பேரும் அனாமிகாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரவீந்திரன் தன்னோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இங்க பாருப்பா, உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க 2 பேரையும் வீட்ல சேர்க்கவே மாட்டாரு. அதனால நான் சொல்றது செய்யுங்க. என் பொண்ணுக்கு பிரியாணி செய்ய ரொம்ப நல்லா வரும்பா. என் கடை இப்ப சும்மா தானப்பா இருக்கு. நீங்க அந்த கடைய பாத்துக்கோங்க. நிறைய பணம் சம்பாரிங்க. அவங்க அப்பா பிரியாணி கடையை விட அதிகமான லாபம் சம்பாரிச்சா அவரு தானே வழிக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாரு. ரவீந்திரன் சொன்னதை கேட்டு ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே அனாமிகா வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா இது கொஞ்சம் வெரைட்டியா இருக்கணும், அந்த ஊர்ல கிடைக்காத பிரியாணியா இருக்கணும்னு அனாமிகா நல்லா யோசிச்சு மேகி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சான். ரமேஷ் தன்னோட மனைவிக்கு உதவிகரமா இருந்தான். இப்படி ரமேஷும் அனாமிகாவும் சேர்ந்து மேகி பிரியாணி செஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சாங்க. அவங்கள பார்த்து ரவீந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்படியே 1 மாசம் போச்சு. பிரசாதும் சாரதாவும் பையனை பார்க்க வந்தாங்க. வாடா பிரசாத், வாமா சாரதா, என்ன விசேஷம்? மாமா, என்ன வீட்டை விட்டு துரத்துனவங்கள உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்னங்க நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு நான் தான் மாமா கிட்ட சொல்லி இப்படி செய்ய சொன்னங்க. என்ன மன்னிச்சிடுங்க, மாமா மேல தப்பு இல்ல. ஆமா மருமகனே, என் பொண்ணு செய்யற பிரியாணி ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீ கடைய பாத்துக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிற வழிய பாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு அனாமிகா தான். உன்னை மாத்துறத உங்க அப்பா அம்மாவால முடியலன்னு தான் என் பொண்ணு இப்படி யோசிச்சு பண்ணிருக்கிறா தெரியுமா? அடே ரமேஷா, ஆமாடா, பொண்ணு தங்கமான பொண்ணு. ஆமாடா தம்பி, எல்லாம் அனாமிகாவோட ஐடியா தான். அந்த நேரத்துல ரமேஷ் இது வரைக்கும் செஞ்ச தப்ப உணர்ந்து நின்னான். தன்னோட அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து மேகி பிரியாணி செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஏழை மருமகளான அனாமிகா அந்த குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு அவளும் சந்தோஷமா வாழ்ந்தா.